வீட்டுக்கு வெளியே ஒரே சத்தங்க. என்னென்ன ஜன்னல் திறந்து எட்டி பார்த்தா ஒரே தக்காளி வெங்காயம்னு ஒரே சத்தம். எட்டி பார்த்தா ஒரு வண்டி நிற்கிது. வண்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா விலை கம்மியாக சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது இவ்வளோ விலை கம்மியாக இருக்கே அப்படின்ட்டு நம்மளும் போவோம் அப்படின்னு ஒரு கட்டப்பையை தூக்கிட்டு நானும் என் பிள்ளையை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்தா வண்டி கொஞ்சம் முன்னாடி தள்ளி போயிட்டு, சரி அந்த வண்டியில் என்னெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா டப்பா டப்பாவாக நிறைய தக்காளி வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து வெள்ளைப்பூடு வச்சுருக்காங்க. விலையை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷாக் ஆயிடுவீங்க. 5 கிலோ தக்காளி 60 ரூபாங்க. உங்கள் ஊரில் 1 கிலோ தக்காளி என்ன ரேட்டுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து வெள்ளைப்பூடும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ வெள்ளைப்பூடு 110 ரூபா. உங்கள் ஊர்லேயும் வெள்ளைப்பூடு கம்மியாக இல்லை கூடவான்னு சொல்லுங்கள். பிகாஸ் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வெள்ளைப்பூடோட விலையை கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் 1/2 கிலோ வெள்ளைப்பூடே வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினேங்க. இப்போ 1 கிலோ வெள்ளைப்பூடே 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மெயினான காரணம் வெள்ளைப்பூடு நிறைய பேர் வந்து நிறைய விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணுறதுனால அதோட வரத்து அதிகமானதுனால விலைவாசி குறைஞ்சிட்டு. இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் வந்து எந்த ஒரு உணவுப் பொருட்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறீங்களோ அதோட உற்பத்தி அதிகமான விலைவாசி குறையும். ஸோ அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்த வெள்ளைப்பூடு, தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ அது எல்லாத்தையும் நான் வந்து தனித்தனியாக ஸ்டோர் பண்ணும். ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ வெள்ளைப்பூடை வந்து ஒரு சின்ன ஒரு கூடையில் தட்டி போட்டேன். ஆல்ரெடி வெள்ளைப்பூடே பாருங்கள், நான் உடைக்கிறதுக்கு கஷ்டப்படாமல் பாதி வேணால் அதுவே பிஞ்சிருக்கு. இந்த பக்கம் என் பிள்ளை வெள்ளைப்பூடு நல்ல வெள்ளைப்பூடா கெட்ட வெள்ளைப்பூடான்னு வந்து சரி பார்த்துட்ருக்கா. சரி, இந்த பக்கம் வந்து நான் தக்காளி வந்து அடுக்கி வைக்க போகிறேன். ஸோ எப்படி அடுக்கி வைக்க போகிறேன்னா, கீழே ஒரு ஷெல்ஃபில் வந்து சரவணா ஸ்டோர் பை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பையை தான் கீழே பெரிய பையாக போட்டிருக்கேன். ஸோ இந்த பையில் வந்து ஒரு தக்காளியாக எடுத்து இதில் வந்து ஏதாச்சும் டேமேஜ் தக்காளியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் தனியாக வச்சுருவேன். ஸோ டேமேஜ் ஆகாத நல்ல தக்காளியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தக்காளி மட்டும் என்ன பண்ணுவேன், லைட்டாக ஏதாச்சும் ஈரமாக இருந்துச்சுன்னா தொடச்சி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து தக்காளி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கல இல்லையா, அதனால் என்ன பண்ணுவேன்னா இந்த ஒரு தக்காளியும் கொஞ்சம் தனித்தனியாக கேப் விட்டு விட்டு வைப்பேன். ஒன்றோட ஒன்று ஒட்டி வைக்கக்கூடாது. ஒன்றோட ஒன்று ஒட்டி வச்சிங்க அப்படின்னா இப்போ ஒரு தக்காளி அழுக ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா தக்காளியும் அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் வந்து நீங்கள் தனித்தனியாக அதே மாதிரி தக்காளியை குப்புற கவுத்தி தான் வைக்கணும், நேராக வைக்கக்கூடாது. ஸோ குப்புற கவுத்தி ஸோ 5 கிலோ தக்காளி வாங்கினேன். ஸோ 5 கிலோவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ கிட்ட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு தக்காளி மட்டும் என் பிள்ளை கையில் விரலில் வந்து தக்காளியை மாட்டிட்டு நல்லா இருக்காண்டு லாலிபப் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. சரி, அவள் ஒரு பக்கம் சாப்பிட்டு 5 கிலோவில் ஒரு பழத்துக்கு என்ன ஆயிர போகுது அப்படின்ட்டு அவட்ட ஒரு பழத்தை கொடுத்துட்டு மிச்சம் இருக்க பழத்தில் ஏதாச்சும் அழுக்கு இருக்கா அது மாதிரி சுற்றி வந்து துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு ஸோ நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இந்த தக்காளி 3 வாரத்துக்கிட்ட ஓடுங்க. ஸோ இதுதான் ஒரு வழியாக தக்காளியை ஸ்டோர் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காய்கறிகளை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, இணைந்திருங்கள்.